Hi everyone, welcome to my channel. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து ஒரு 2 ப்ராடக்ட்ஸ் வச்சு பார்த்தீங்கன்னா எப்படி உங்கள் ஃபேஸை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா லிஃப்ட் பண்ணி என்ஹான்ஸ் பண்ணி காட்டுறதுங்கிறது தான் உங்களுக்கு வந்து சொல்ல போகிறேன். டீட்டெயிலாக ஒன்று இருக்குது. ஸோ அதை நம்ம வந்து செப்பரேட் வீடியோ இன்னொரு வீடியோவில் வந்து பார்ப்போம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பேஸ் மேக்கப் ஐ மேக்கப்லாம் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். பட் பேஸ் வந்து பேர் ஃபேஸாக வந்து இருக்குது. ஜஸ்ட் லிட்டில் பிட் ஆஃப் க்ரீம் ப்ளஸ் அப்ளை பண்ணதோடு இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எப்படி உங்கள் பேஸ் மேக்கப் வந்து லிஃப்ட் பண்ணலாம், ஒரு 2 ஸ்டெப்பில் லிஃப்ட் பண்ணலாம். ஸோ இது லிஃப்ட் பண்ணும்போது உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஃபேஸ் வந்து சப்பியாக இல்லாமல் நல்லா லிஃப்டடாக அவங்களுக்கு வந்துட்டு இருக்கும், ஷேப்டாக அவங்களுக்கு வந்துட்டு இருக்கும். ஓகே, ஸோ அதான் உங்களுக்கு வந்து பண்ணி காட்டுறேன். இதுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு சிம்பிளான ஸ்டெப்ஸ் தான் உங்களுக்கு வந்துட்டு. ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் பேஸ் மேக்கப்பாக வந்து போட்டு முடிச்ச பிறகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பவுடர் ப்ளஷ். ஸோ நீங்கள் நல்லா பவுடர் ப்ளஷ் வந்து எடுத்துக்கிறங்க, தேவைப்படுற அளவு பவுடர் ப்ளஷ் வந்து எடுத்துக்கிட்டு, ஸோ உங்கள் ஆப்பிள் ஆஃப் யுவர் சீக்ஸ்லேருந்து டவுன்வர்ட்லேருந்து அப்வர்ட் வரை அப்ளை பண்ணிக்கிறங்க. ஸோ பாயிண்ட் அவுட் பண்ணிக்கிறங்க, யூ ஹாவ் டு பாயிண்ட் அவுட். ஸோ இந்த இடத்துல பாயிண்ட் அவுட் பண்ணி தென் அப்ளை ப்ளஷ் ஃப்ரம் டவுன்வர்ட் டு அப்வர்ட். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ப்ளஷ் வந்து ஒரு ஃப்ளஷ் ஆஃப் கலர் ஆட் பண்ணி கொடுக்கும். சீக் அண்ட் சீக் போன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ஹான்ஸ் பண்ணி காட்டும். உங்களுக்கு வந்து ரொம்ப அப்ளை பண்ணிடக்கூடாது. ப்ளஷ் வந்துட்டு ஸ்கின்னுக்கு தேவைப்படுற அளவு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கணும். ஸோ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்கள், இந்த சீக்ஸ்க்கும் டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ ப்ளஷ் அப்ளை பண்ண சைடில் பாருங்கள், உங்களுக்கு கேமராவில் தெரியும்னு நினைக்கிறேன். அப்படியே லிஃப்ட் ஆன மாதிரி போகுது. ஸோ இந்த சைட் பாருங்கள், உங்களுக்கு பேராக இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால தான் வந்து ப்ளஷ்ஷை எப்போவும் வந்து பார்த்திங்கன்னா யூ ஹாவ் டு இந்த இடத்துலேருந்து, ஸோ நீங்கள் ஸ்மைல் பண்ணி இந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணி தென் வந்து அப்ளை பண்ணணும். இந்த மாதிரி ப்ளஷ் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோ செப்பரேட்டாக போட்டிருப்பேன், சேனலில் செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஒரு ஆங்குலர் பவுடர் ப்ரஷில் நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ப்ளஷ் வந்துட்டு நான் இந்த லுக்குக்கு தகுந்த மாதிரி நல்ல ஒரு சாஃப்ட் பிங்க் தான் நான் வந்துட்டு போகிறேன். நீங்கள் உங்களுக்கு என்ன கலர் ஆப்டோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி போய்க்கிறீங்க. கலர் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அப்ளை பண்ணிவிட்டு இஃப் யூ வாண்ட் மோர் கலர் யூ கேன் பில்ட் இட் அப். ஸோ ஸ்டெப் நம்பர் 1 வந்து உங்களுக்கு இதுதான். ஸோ பார்த்திங்கன்னா ப்ளஷ் இந்த மாதிரி அப்ளை பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும் பாருங்கள், 2 சீக்ஸுக்கு உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதா? ஸோ இது கொஞ்சம் அப்லிஃப்டடாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் இதாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இதான் ஸ்டெப் நம்பர் 1. ஸ்டெப் நம்பர் 2 வந்து என்ன அப்படி சொல்லி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இதுவுமே எல்லாருக்கும் தெரியாமல் இருக்காது. ஃபேஸோட ஹைலைட்டர் வந்து நான் ஃப்ளவர் பியூட்டி பேலட்லேருந்து யூஸ் பண்ணுறேன். ஹைலைட்டர் வந்துட்டு ஸோ என்னோடய ஃபேவரட் ஹைலைட்டர் இப்போ அதாக தான் வந்துட்டு இருக்குது. ஸோ ஹைலைட்டர் வந்து இந்த மாதிரி நல்ல ஒரு ஃப்ளஃபி ஃபேன் ப்ரெஷ்ஷில் இல்லைன்னா நீங்கள் ஃபேன் ப்ரெஷ்ஷில் எடுத்து உங்களோட சீக் போன்ஸ் வந்து அப்ளை பண்ணிக்கிறங்க. இந்த மாதிரி போன்ஸில் மட்டும், போனோட அப்பர் பார்ட்டில் மட்டும் அப்ளை பண்ணிக்கிறங்க. ஸோ டோன்ட் டேக் திஸ் ஹைலைட்டர் டு சீக் ஏரியா, ஜஸ்ட் அப்ளை இட் ஆன் யுவர் இந்த மாதிரி ஒரு போன் ஏரியாவில், சீக் போன்ஸில். ஓகே, கொஞ்சமாக அப்ளை பண்ணிக்கிறங்க. தென் நல்லா பிளெண்ட் அவுட்டும் பண்ணிக்கிறங்க. நல்லா குவாலிட்டியான மேக்கப் ப்ராடக்ட்ஸ் அண்ட் ஆல்சோ குவாலிட்டியான மேக்கப் ப்ராடக்ட்ஸ், நல்ல ப்ரஷஸ் யூஸ் பண்ணி ப்ராப்பர் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். இன்னொரு டீப் லிஃப்டட் லுக் ஒன்று இருக்குது. அது நம்ம செப்பரேட்டாக இன்னொரு வீடியோ இன்றைக்கி அதான் போடணும்னு இருந்தால் செப்பரேட்டாக வேறு வீடியோ வந்து பார்ப்போம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வந்து ஒரு மினிமலாக ஒரு ஃபேஸை வந்து டிஃப்ரென்ஸாக பண்ணி காட்டுறதுக்குங்கிறதுக்காக நான் வந்து இந்த ஒரு லுக் வந்து யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு ஜஸ்ட் ப்ளஷ் அண்ட் ஹைலைட்டர். ஸோ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் பாருங்கள் உங்களுக்கு வந்துட்டு. ஸோ இந்த பக்கம் டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ இந்த பக்கம் பாருங்கள், நல்லா ஃபேஸ் வந்து அப்லிஃப்டட் அண்ட் என்ஹான்ஸ்டாக இருக்குது. அந்த போன்ஸ்லாம் என்ஹான்ஸ்டாக இருக்குது. இந்த பக்கம் வந்து பாருங்கள் பேராக வந்துட்டு இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஹை பாயிண்ட்ஸ் வந்து அப்ளை பண்ணிக்கிறங்க. ஸோ இப்போ ஃபேஸை நார்மலாக வைக்கிறேன். ஸோ அந்த கலர் ஆட் பண்ணவும் பாருங்கள் எந்த அளவுக்கு வந்துட்டு உங்களுக்கு இதாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஓகே, இந்த பக்கம் பண்ணிட்டு வந்துடுறேன். ஸோ இந்த பக்கம் இதே மாதிரி அப்ளை பண்ணுறேன். ஸோ இந்த ஆப்பிள் ஆஃப் த சீக்ஸ் டவுன்வர்ட்லேருந்து பாயிண்ட் அவுட் பண்ணி தென் டெம்பிள்ஸ் வரையும் கொண்டுட்டு போகிறேன். ஓகே, ஸ்கின் டோனுக்கு தகுந்த மாதிரி, ஸ்கின் மேட்சிங் ஷேடுக்கு தகுந்த மாதிரி உள்ள ப்ளஷ் வந்து யூஸ் பண்ணிக்கிறங்க. ஓகே, ஐ மீன் வந்து உங்கள் ஸ்கின் டோனுக்கு ஏற்ற கலராக வந்து இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து இப்போ மீடியமாக இருக்கிறீங்கன்னா நான் ஒரு மீடியம் பிங்க், ஒரு சாஃப்ட் பிங்க் மாதிரி, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பீச் கலர், மாவ் கலர், கோரல் கலர், இந்த மாதிரி நீங்கள் வந்து போய்க்கலாம். ஸோ நீங்கள் மீடியம் டு டஸ்கியாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மீடியம் டேன் ஸ்கின்னாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டேன்டாக மீடியமுக்கும் டஸ்கிக்கும் நடுவில் உள்ளது உங்களுக்கு வந்துட்டு. ஓகே, இந்த மாதிரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா சேம் அதே மாதிரி ஃபேஸோட ஹை பாயிண்ட்ஸ்னால் ஹைலைட்டர் இந்த பக்கம் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ கொஞ்சமாக அப்ளை பண்ணி பிளெண்ட் பண்ணி விட்டுறேன். ஓகே, ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்துட்டு. ஸோ இப்போ பாருங்கள் ஃபேஸ் முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ கொஞ்சம் நல்லா லிஃப்டடாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். அண்ட் ஆல்சோ உங்களுடைய ஹைலைட்டர் வந்து பார்த்திங்கன்னா
நீங்கள் ஹை பாயிண்ட்ஸ் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க இந்த மாதிரி இடங்களில் பிரிட்ஜ் ஆஃப் த நோஸில் உங்களுக்கு தெரியும் யூஸ்வலி. அண்ட் நோஸோட டிப்பில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அப்ளை பண்ணிக்கிறோங்க. இது நல்லா அந்த கிளான்ஸ் லுக் உங்களுக்கு வந்து காட்டும். நோஸை வந்து ரொம்ப தின்னாக காட்டும் உங்களுக்கு வந்துட்டு. பிளெண்ட் அவுட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கியூபிட்ஸ் பவுல, சின்னில், ஐஸோட இன்னர் கார்னர் ப்ரௌ போன் ஆல்ரெடி நான் வந்து அப்ளை பண்ணிட்டேன். அண்ட் ஆல்சோ கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா ப்ரௌஸுக்கு மேலே, ஓகே, அந்த அப்பர் ப்ரௌஸுக்கு இந்த இடத்துல மேலே, ரிமைனிங் உள்ளது அந்த சென்டரில் வந்து தடவிடுங்க. ஸோ இதெல்லாம் வந்து பண்ணி முடிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஒன் மோர் ஸ்டெப் நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறேன். அது என்ன அப்படி சொல்லி பார்த்திங்கன்னா, உங்களுடைய காம்பேக்ட் பவுடர் இருக்கும் பார்த்திங்களா. ஸோ உங்களுடைய காம்பேக்ட் பவுடர் வந்து நீங்கள் எடுத்து என்ன பண்ணுங்கன்னா கொஞ்சமாக வந்து பவுடர் வந்து எடுத்துக்கிறோங்க. எடுத்துக்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ப்ளஷ் அப்ளை பண்ண இடத்துக்கு கீழே இந்த மாதிரி வந்து அப்ளை பண்ணிக்கிறோங்க. இது வந்து இந்த ஷேப் அவுட் பண்ணி கொடுக்கும் உங்களுக்கு. அந்த ப்ளஷ் ஹைலைட் வந்து ஷேப் அவுட் பண்ணி கொடுக்கும். இன்னொரு இது டீப்பாக பார்ப்போம். அதில் வந்து பார்த்திங்கன்னா கான்டியூர் ஆர் ப்ரான்சரோட உங்களுக்கு வந்துட்டு வரும். ஸோ இந்த மாதிரி. ஸோ இதே மாதிரி உங்கள்கிட்ட காம்பேக்ட் பவுடர் இருக்குது அப்படின்னா, இல்லை நல்ல ஒரு ஒன் ஷேட் லைட்டர் காம்பேக்ட் அந்த மாதிரி பவுடர் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி வந்து ப்ளஷ்ஷு கீழே அப்ளை பண்ணிக்கிறோங்க. இது நல்லா ஷார்ப்பாக காட்டும். பவுடர் கொஞ்சம் லைட்டராக இருக்கிறனால உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ளஷ் வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணி காட்டும் உங்களுக்கு. வந்து சீக்ஸை வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணி ஸ்ட்ரக்சர்டாக காட்டும் உங்களுக்கு வந்துட்டு, ஓகே. ஸோ அந்த ப்ளஷ்ஷோட டைரெக்ஷனும் உங்களுக்கு வந்து தெரியும். அண்ட் ஆல்சோ இந்த இடத்துலையும் கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கிறோங்க. ஸோ இது இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த ஷேப் பண்ணி கொடுக்கும் உங்களுக்கு. இந்த இடத்துல இருந்து இப்படி வரைக்கும். ஓகே கைஸ், இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக உங்கள் ஃபேஸை வந்து லிஃப்ட் அப் பண்ணுறது இந்த ஒரு 2 ஸ்டெப்பில் நீங்கள் பண்ணிக்கிறங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். முன்னாடி இது பார்த்திங்கன்னா நீங்கள் கான்டியூர் ப்ரான்சர் ஆட் பண்ணிக்கலாம். அது நான் செப்பரேட் வீட்டில் உங்களுக்கு வந்துட்டு டுட்டோரியல் மாதிரி உங்களுக்கு வந்துட்டு போடுறேன். ஸோ இப்படி தான் கைஸ் வந்து லிஃப்ட் அப் பண்ணுறது. உங்களோட சீக்ஸ் அண்ட் சீக் போன்ஸ் வந்து ஃபேஸும் லிஃப்ட்டாக இருக்கும் உங்களுக்கு வந்துட்டு. ஸோ ஹோப் ஐ திங்க் இந்த வீடியோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் டு மை சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது நோட்டிஃபிகேஷன் சேரும். இங்கே தேவைப்பட்டால் நீங்கள் வந்து பார்க்கலாம். இதை பற்றி டவுட் இருந்தால் கண்டிப்பாக அந்த கமெண்ட்டில் வந்து கேளுங்க. நீங்கள் கண்டிப்பாக கான்டியூர் ப்ளஷ் இல்லாமல் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகும். ஸோ இதே ஒரு ஸ்லைட்டான உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸை லிஃப்டடாக நல்லா பண்ணி காட்டும் உங்களுக்கு இந்த 2 ஸ்டெப்புமே. ஸோ உங்களுக்கு டீப்பாக வேணால் நீங்கள் கான்டியூர் ப்ரான்சர் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் குயிக் மேக்கப் லுக் இந்த மாதிரி ஃபெஸ்டிவ் மேக்கப் லுக்கு கான்டியூர் ப்ரான்சர் அப்ளை பண்ண டைம் இல்லை இந்த மாதிரி நீங்கள் 2 இது போட்டுக்கலாம். உங்களுக்கு ரொம்பவே நல்லா வந்து ஒர்க் ஆகும், ஓகே. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர், ஸ்டே சேஃப் அண்ட் பாய். ஸோ ப்ளஷ் வந்து பார்த்திங்கன்னா அந்த லாக்மியிலேருந்து 95 பியூர் ரூஜ் ப்ளஷர் இந்த ஷேட் நியூட் ப்ளஸ் அதான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஹைலைட்டர் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளவர் பியூட்டி லிஃப்ட் அண்ட் ஸ்கல்ப் கான்டூரிங் பேலட்லேருந்து இந்த ஒரு ஹைலைட்டர். இட்ஸ் அ பியூட்டிஃபுல் ஹைலைட்டர். ஸோ கண்டிப்பாக ஒரு ஹை அண்ட் டியூப்னு கூட சொல்லுவாங்க. ஹைலைட்டர் இப்போ அவைலபிளாக இல்லை. ஸோ நீங்கள் வேறு பிராண்டில் வந்து ட்ரை பண்ணிக்கிறோங்க. ஹைலைட்டர் வந்து மேபிளோட மாஸ்டர் இருக்கும் ஹைலைட்டர் கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம், ஓகே. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அண்ட் ஆல்சோ ஸ்டெப் நம்பர் 3 வந்து பவுடர் வச்சு கட் அவுட் பண்ணிக்கிட்டேன். 1 ஷேட் லைட்டர் பவுடர் வச்சு காம்பேக்ட் பவுடர் வச்சு இந்த மாதிரி கட் அவுட் பண்ணிவிட்டு இது வந்து ஷேப் வந்து உங்களுக்கு வந்துட்டு கொண்டு வரும், ஓகே. ஸோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இந்த ஷேப் வந்துட்டு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஒன்ஸ் அகெயின். டேக் கேர், ஸ்டே சேஃப் அண்ட் பாய். இது வந்து எல்லா ஸ்கின் டோனும் உள்ளவங்களும் யூஸ் பண்ணலாம், எல்லா ஸ்கின் டைப் உள்ளவங்களும் யூஸ் பண்ணலாம். இந்த மெத்தட் வந்துட்டு ஃபேஸை அப்லிஃப்ட் பண்ணி காட்டணும், சிம்பிளாக அப்லிஃப்ட் பண்ணி காட்டணும், அது யாரெல்லாமே இங்கே வந்து யூஸ் பண்ணலாம், ஓகே. பாய்.